சென்னையில் இருக்கும் நமது செய்தியாளர் சந்தானகுமாரிடம் பேசலாம். சந்தானகுமார், இந்த T20 உலகக்கோப்பை இந்த இறுதி ஆட்டத்தில் எந்தெந்த நொடிகள் மிகவும் ரசிக்கும் தன்மையாக இருந்தது? சக்தி, இந்தியா T20 உலகக்கோப்பையை மீண்டும் வென்றிருக்கக்கூடிய சூழல்ல T20 போட்டிகளில் கடைசி உலகக்கோப்பையாக இதுதான் இருந்தது என விராட் கோலி தன்னுடைய ஓய்வை மறைமுகமாக T20 போட்டிகளில் மட்டுமே அறிவித்திருக்கிறார். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். இந்த T20 உலகக்கோப்பை தான் இந்தியாவினுடைய முகங்களாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்டோருடைய இறுதி T20 உலகக்கோப்பையாக இருக்கும் என அனைவருக்குமே தெரியுது. தற்போது உலகக்கோப்பையினுடைய இறுதிப் போட்டியில மேன் ஆஃப் த மேட்ச் பெற்றவுடன் விராட் கோலி இதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். இந்த T20 உலகக்கோப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி விராட் கோலி இந்த T20 உலகக்கோப்பையில மிக மோசமான ஒரு சராசரியை பெற்றிருந்தார். வெறும் 10 ரன்கள், ஒரு போட்டிக்கு வெறும் 10 ரன்கள் என ஒரு மோசமான சராசரி இருந்தாலும் கூட விராட் கோலியை தொடர்ந்து இந்திய அணியில வைத்திருந்தார்கள். இறுதிப் போட்டியில அவர் அதிகபட்சமாக அடித்த ரன்கள் என்பது இந்தியாவினுடைய வெற்றிக்கு மிக பங்காற்றியது. இந்த உலகக்கோப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பந்து வீச்சு, குறிப்பாக சுழற்பந்து வீச்சாளர்கள் தான் வெற்றிக்கு மிக முக்கியமாக இருந்தார்கள். இருப்பினும் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் ஆகியோருடைய 2 பந்து வீச்சாளர்களுடைய பந்துகளையும் தென்னாப்பிரிக்காவுடைய ஹென்ரிக் கிளாசன் அதிக ரன்களை குவித்ததன் காரணமாக இந்தியா இந்த உலகக்கோப்பையுமே தோல்வியடையக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழலில் ஹார்திக் பாண்டியா ஹென்ரிக் கிளாசனை விக்கெட் வீழ்த்தினார் 17வது ஓவரில். அதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்காக பந்து வீசிய பும்ரா அடுத்தடுத்து 2 ஓவர்களில் பெரிய அளவில் ரன்கள் கொடுக்காததன் காரணமாக கடைசி 2 ஓவர்களில் 20 ரன்களுக்கு மேலாக குவிக்க வேண்டிய ஒரு சூழலில் ஹர்ஷ்தீப் சிங் போட்ட பந்து வீச்சில் சூரியகுமார் யாதவ் விக்கெட் இழந்த உடனே இந்தியாவுக்கு மீண்டும் உலகக்கோப்பை என்ற ஒரு சூழல் இருந்தது. கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு பல்வேறு உலகக்கோப்பை, T20 உலகக்கோப்பையாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் உலகக்கோப்பையாக இருந்தாலும், ICC சாம்பியன்ஸ் டிராஃபியாக இருந்தாலும் சரி, அரையிறுதி வரை முன்னேறி இறுதி வரை முன்னேறி கோப்பையை வெல்ல முடியாமல் இருந்த ஒரு அணியாக இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற இந்த உலகக்கோப்பையில் இந்தியாவில் நடைபெற்ற ஒரு நாள் உலகக்கோப்பையில் தோல்வி அடைந்த பின்பு ஜெய்ஷா அறிவித்திருந்தார். ரோஹித் சர்மாவை கேப்டன் தொடங்குகிறோம். வரக்கூடிய ஜூன் 29ஆம் தேதி அவர் இந்திய அணிக்காக உலகக்கோப்பையை நிச்சயம் வெல்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல அனைவருடைய நம்பிக்கையும் ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாக மீண்டும் இந்தியாவினுடைய பல்வேறு வீரர்களுடைய கனவை நிறைவேற்றியிருக்கிறார். பல முக்கிய வீரர்கள் இந்திய அணியிலிருந்து குறிப்பாக T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நம்ம அடுத்து ஒரு சில நாட்களில் பார்க்கலாம். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா போன்ற முக்கிய வீரர்கள் அனைவருமே T20 போட்டிகளிலிருந்து இந்த உலகக்கோப்பையோடு செல்லக்கூடிய ஒரு சூழல்ல அவர்கள் கோப்பையோடு அவர்களுடைய ஓய்வை நோக்கி T20 போட்டிகளில் மட்டுமாவது ஓய்வை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். சக்தி, தொடர்ந்து பேசலாம் சந்தானகுமார். T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி வென்றதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் தனது வாழ்த்தினை பதிவிட்டிருக்கிறார். Thrilled to celebrate our men in blue for clinching their second T20 World Cup with complete dominance என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் தனது வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார். உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய அணிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்.